இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் மல்லி செடிகள் வைப்போம். ரொம்ப ஆசாசியாக வளர்ப்போம். ஆனால் வளர்த்துட்டு மொட்டே வராது. ஏன் அப்படின்ட்டு யோசிப்போம். நல்ல மண் கலவை கொடுப்போம், ஃபர்டிலைசர் கொடுப்போம், எல்லாம் கொடுப்போம். ஆனால் மொட்டு வர டைமில் மொட்டு கருகி அதே மாதிரி மொட்டு வந்துட்டு ஒரு பர்பிள் கலராக மாறிடும். அது ஏன்னு நம்ம யோசிப்போமா? இலை மேலே எப்போவுமே மல்லி செடியில் அவ்வளோ பூச்சிகள் வராதுங்க. ஆனால் மொட்டு இருக்குது பாருங்கள், அந்த மொட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு புழு வரும். அது பேர் வந்து மொட்டு புழுன்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கே தெரியாதுங்க. ஆனால் நான் அந்த மொட்டில் இருக்கிற அந்த சாரெல்லாம் உறிஞ்சிட்டு அது வந்துட்டு என்ன பண்ணும், அதோட எச்சத்தை அதில் விட்டுட்டு போயிடும். அப்போ அது என்ன ஆகும், அந்த மொட்டுக்கள் வந்துட்டு ஃபுல்லாக பர்பிள் கலராக மாறிடும், இல்லைன்னா கீழே கொட்டி போயிடும். அதுக்கு பெஸ்ட்டான மெடிசன் என்ன தெரியுங்களா? மாட்டு கோமியங்க. மாட்டு கோமியம் எங்கேயாவது கிடச்சா அதை வாங்கிட்டு ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நாள் கழித்து 1:3 ரேஷியோ தண்ணி கலந்து செடிக்கு அடித்து பாருங்கள், மொட்டுப்புழு எதுவுமே